ஹாய் ஆல். இது வந்து ஒரு vlog அப்படிலாம் இல்லை. ஃபஸ்ட்டாக சொல்லிடணும் டிஸ்க்ளைமர். ஸோ இது வந்து நான் ஒரு லாங் டேர்மாக வந்து நான் ஒரு சீரீஸ் பண்ணணும். நான் இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போதே எனக்கு அது கொஞ்சம் இருந்தது தான். பட் ஆஸ் யூஷுவல் தெரியும் தானே, நம்ம ஒரு விஷயம் பிளான் பண்ணால் அவ்வளோ ஒரு டிலே ஆகும், ஏன்னே தெரியாது. ஸோ வந்து நான் இப்போ தான் அந்த ஒரு ஃபஸ்ட் ஒரு ஷூட் முடித்தேன். இன்னும் எடிட் கூட பண்ணல, ஜஸ்ட் அதை பண்ணிவிட்டு வரேன். ஸோ அது என்ன ஒரு சம்மரி மாதிரி நானே சொல்லிடுறேன், ஒரு இன்ட்ரோ மாதிரி. என்னன்னு கேட்டால், இது நான் என் லைஃப்பில் சந்தித்த மனுஷங்களை பற்றின ஒரு இதுன்னு வச்சுக்கலாம். இட்ஸ் நாட் லைக் ஒரு ப்ராப்பர் இன்டர்வியூவோ இல்லை ஒரு ப்ராப்பர் பாட்காஸ்ட்னு கூட சொல்ல முடியாது. ஜஸ்ட் ஒரு டாக் செஷன் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஓகே, இது வந்து இப்போ நான் இந்த சீரீஸ்குள்ளே கொண்டு வர நான் பேசுகிற அந்த ஆக்கள் வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக இல்லாட்டி வந்து இது என்ன உலகத்தில் யாருமே பண்ணாத விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் அது இல்லைன்னு தான் சொல்லுவேன். பட் நான் சொல்ல வர அந்த நான் பார்க்குற அந்த விதம் வந்து, இவங்கெல்லாம் வந்து எல்லாராலையும் ஒரு சில விஷயம் பண்ண முடியுன்றது இல்லை, பட் இவங்களால் அது முடியுது. அண்ட் அது அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஆத்ம திருப்தியாக, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல், லைஃப் பற்றின எந்த ஒரு பெரிய கம்ப்ளைண்ட்டுமே இல்லாமல் ரொம்ப செஞ்சுட்டு இருக்கிற ஒரு மனுஷங்க. சிம்பிளி சொல்ல போனால், என் லைஃப்பில் நான் பார்த்த ஒரு அன்சங் ஹீரோயின்ஸ் அப்படி வச்சுக்கலாம். இதுக்குள்ளே எல்லாமே வருவாங்க. ஸோ இதில் நான் ஒரு கொஞ்சம் பேரை தான் பிக் பண்ணி இப்போ வரைக்கும் அதை நான் கொஞ்சம் யோசித்து வச்சு கொஞ்சம் பேசணுன்ற மாதிரி. ஸோ இந்த எபிசோடுக்கு நான் பேர் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்சங் ஹீரோயின்ஸ் அந்த மாதிரி தான். இது அப்படி தான் போகும். ஸோ எனக்கு உண்மையாகவே இதில் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்களே இந்த சீரீஸ், இந்த எபிசோடுக்கு நீங்களே வந்து ஒரு நேம் வைக்கணும்னு எனக்கு ஒரு விஷ். பிகாஸ் நான் யோசித்தேன் நிறையா பேர் வைக்கலாம் அப்படின்ட்டு. பட் எனக்கு அதை இந்த ஒரு யூடியூப் ஃபேமிலி அண்ட் இந்த ஒரு இன்ஸ்டா ஃபேம் கிட்ட இருந்து எனக்கு அந்த ஒரு நேம் சஜஷன் வந்துச்சுன்னா இட் வில் பி மோ ஹாப்பி, அந்த மாதிரி தான். ஸோ இந்த எபிசோடுக்கு நீங்கள் நேம் வையுங்க. நான் இப்போ சொல்லும்போது நான் சொல்கிறது வந்து அன்சங் ஹீரோஸ் அண்ட் ஹீரோயின்ஸ் ஆஃப் மை லைஃப். இது ஒரு டாக் செஷன் மாதிரி தான் போகும். டாக் வித் சாய் கேர்ள் செஷன் அந்த மாதிரி தான் போகும் இது. ஆப்வியஸ்லி இதில் வர எல்லா மனுஷங்களுமே, எல்லா ஆட்களுமே வந்து நான் என் லைஃப்பில் பார்த்தவங்களாக தான் இருக்குமே தவிர, ஒரு செலிப்ரிட்டிஸோ இல்லாட்டி ஒரு வெல் நோன் ஃபேஸோ இல்லாட்டி ஆல்ரெடி ஆக்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்க சான்ஸ் கொஞ்சம் கம்மின்னு. ஆல்ரெடி ஆக்களுக்கு தெரிஞ்சவங்கன்றது எனக்கு தெரியல, அது நான் அவ்வளோ தூரம் நம்பலை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்குமான்ட்டுன்னு. ஸோ இதுதான் இந்த ஒரு சீரீஸ்ட. இது என் லைஃப்பில் நான் பார்த்த மனுஷங்கள் ஒரு சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அது என்னோட பார்வையில் ரொம்ப பெரிய விஷயமா இருக்கிறதால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு, இது நான் சூஸ் பண்ண இந்த பிளாட்ஃபார்மில் எனக்கு அவங்கள பற்றி சொல்லணும், இப்படி ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்தணுன்றது தான் இந்த சீரீஸோட மிஷன் எல்லாமே. ஸோ இதுக்கு ஒரு நல்ல நேம் நீங்களே சஜஸ்ட் பண்ணுங்கள். அன்டில் தட் அந்த ஒரு நல்ல நேம் இந்த சீரீஸ்க்கு வர வரைக்கும் சாய் கேர்ள்ஸ் அன்சங் ஹீரோயின்ஸாகவே இருக்கட்டும். பட் கண்டிப்பாக இதுக்கு எனக்கு உங்கள்கிட்ட இருந்த ஒரு நேம் வரணும். ஸோ டூ கமெண்ட், டோன்ட் ஃபர்கெட். அண்ட் எஸ், இது ஒரு குட்டி ஒரு இது வந்து ஒரு ட்ரெய்லர். இது என்ன சொல்கிறது இந்த வீடியோவுக்கு எனக்கு தெரியல. பட் இவ்வளோ தூரம் இந்த ஒரு ஃபியூ மினிட்ஸ் இந்த வீடியோ பார்த்து இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஏதாவது விதத்தில் எஃபெக்ட் பண்ணிச்சுன்னா நீங்கள் எனக்கு ஒரு நல்ல நேம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா இருந்தால் தேங்க்ஸ் இன் அட்வான்ஸ். ஓகே, ஸோ எனக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் அது இருந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. தட்ஸ் வை ஐ ஜஸ்ட் கேம் டு யூ ஆல். ஸோ எஸ், இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆஸ் யூஷுவல். இந்த எபிசோட் எப்படி சீக்கிரமாக நான் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். ஸோ எக்ஸைட்டட், உண்மையாகவே கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அண்டில் தட், டாடா, பை பை, டேக் கேர்.